ஏஞ்சல் ஹெல்த் கேர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். ஏங்க இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய வரையும் அப்படின்னு சளியாக சிந்துரும். மூக்கில் சளியாக ஒழுகுது. இப்படி இப்படி துடைக்கிறோம். மூச்சோட சிரமமாகுது. அப்படி ஏன் சளி அவ்வளோ சளி கட்டிக்கிச்சு, நெஞ்சில் சளி கட்டிச்சு, நுரையீரலெல்லாம் சளி கட்டிக்கிச்சு, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறோம். கேட்டாக்கா ஆஸ்துமா, என்னப்பாச்சு ஆஸ்துமா அப்படின்றோம். இன்லர் யூஸ் பண்ணுறோம், மூலிகைகள் யூஸ் பண்ணுறோம். தவறில்லை. அனைத்து மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகள் மாத்திரைகள் அனைத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மூலிகை சளிக்கே சவால் வர ஒரு மூலிகைங்க. ஏங்க யமனையே ஏமாற்றக்கூட ஒரு மூலிகைங்க. என்ன மூலிகை தான் கேட்க போறீங்க? நீங்கள் பார்க்கறதாங்க முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை பாருங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இந்த முசுமுசுக்கை இடையில பார்த்தீங்கன்னாக்க சீந்தில் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டாம், அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை மூலிகையை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சமையலில் செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க. எப்படி செஞ்சாங்க சமையலில்? இதோட பழங்கள்லாம் பாருங்க, ரெட் கலரில் இருக்கா? இதுதான் பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை பழம். இது நடுத்தரமான முசுமுசுக்கை பழம். இங்கே பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னாக்க நடுத்தரமான முசுமுசுக்கை பழம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காய், முசுமுசுக்கை காய். இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாமே முசுமுசுக்கை கீரை, முசுமுசுக்கை காய். இதை வந்து பார்த்தீங்கன்னா இலையோடு பறிச்சுக்கணுங்க. இப்படி இலையோடு பறித்து என்ன பண்ணணும், இது துவையலாக செஞ்சு சாப்பிடணும். அதாவது கீரை குழம்பா, கீரை சட்னியாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிட்டு வரும்போது கபம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இதோட வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா வேலை செய்யும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இதோட வெள்ளை கரிசலாங்கண்ணி, தூதுவளை, கண்டங்கத்திரி இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷன்ல குழம்பு, கருவாடு கத்திரிக்காக அன்னைக்கு அப்படி செஞ்சாங்க. இல்லைன்னா கீரை குழம்பா செஞ்சாங்க, கீரை துவையலா செஞ்சாங்க. சாப்பிட்டு வரும்போது சளிக்கே சவால் விட்டாங்க நம்முடைய முன்னோர்கள். யமனையே ஏமாற்றுறாங்க. ஏன்னா சளி வந்தால் யமன் வருவான். அந்த யமனையும் சளியையும் ஏமாற்றக்கூடிய மூலிகை தான் நான் சொன்ன இந்த எல்லா வகையான மூலிகைகளும். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க யோசிக்கிறீங்க? தம்பி இப்போதான் நீ புதுசாக காமிக்கிற, ஒன்று நான் சொல்கிற, நீ உண்மையாக சொல்கிறியா பொய்யா சொல்கிறியா அப்படின்னு. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இந்தியனுக்கு கிடையாது, தமிழனுக்கு கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறபடி சொல்லிட்டேங்க. ஏன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை. வள்ளலார் மகான் ஐயா பயன்படுத்தின ஒரு காயகல்ப மூலிகை. எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி தைராய்டுன்றீங்க, தைராய்டு கிளாண்டை முற்றிலுமா சரி பண்ணக்கூடியது கண்டங்கத்திரி மூலிகை. எத்தனை பேருக்கு தெரியும்? சளிக்கே சவால் விடுற மூலிகை. அந்த மூலிகையும் இந்த முசுமுசுக்கை மூலிகையும் சேர்த்து சாப்பிட்டாக சளியவே விரட்டலாம். இன்லர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்துமா விசிங் வராது. வந்திருந்தாலையும் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்க, இதை பயன்படுத்தி பாருங்க. மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியேறுவீங்க. சளியே பிள்ளைக்கு பிடிக்கூடாது, என் மகனுக்கு பிடிக்கூடாது, என் பொண்ணுக்கு பிடிக்கூடாது, என் பேர குழந்தைக்கு பிடிக்கூடாது, என் மகனுக்கு பிடிக்கூடாது, என் மாமனுக்கு பிடிக்காது, மச்சனிக்கு பிடிக்கக்கூடாது, என் ஒய்ஃப் பிடிக்கூடாது, என் வீட்டுக்காருக்கு பிடிக்கூடாது, என் சொந்த மதத்துக்கு பிடிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது எங்க கிடைக்கும் தான் கேட்குறீங்க. மாடி தோட்டத்தில் தயவு செஞ்சு கையெடுத்து கூப்பிட்டு கேட்குற மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வச்சு பழகுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி மாடி தோட்டத்தில் வரும், கண்டங்கத்திரி மாடி தோட்டத்தில் வரும், இது மாதிரி முசுமுசுக்கை மாடி தோட்டத்தில் வரும். அழகா இருக்கும். இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு கசப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது எப்படி சாப்பிடணும்னு கேட்குறீங்க? வாங்க அதையும் சாப்பிட்டு காமிக்கிறேன். நேர்களே, இந்த பழம் பாருங்க, இங்கே சிவப்பா இருக்கு பாருங்க. நான் சிவப்பா இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சுக்கிறேன். இந்த பழத்தை பறிச்சுக்கினேன் அப்படியே எடுத்தா வந்துடுங்க பாருங்க. என் கையில் இருக்கு. அவரும் பாருங்க, இங்கே இருக்கு முசுமுசுக்கை பழம். வேற எந்த பழத்தையும் பிடிச்சி சாப்பிடாதீங்க. நான் எல்லா பழத்தையும் பறித்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது, அதனால் நான் சாப்பிட்றேன். நீங்கள் அனுபவம் இல்லாமல் சாப்பிட வேண்டாம், மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிட வேண்டாம். இங்கே பாருங்கள் முசுமுசுக்கை பழம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே கீழே வேறு இருக்குது பாருங்கள். இதுவும் பழம் தான், முசுமுசுக்கை பழம் தான். இங்கே இருக்குது. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே முசுமுசுக்கை பழம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பழம் இருக்குது பாருங்கள். இங்கே முசுமுசுக்கை பழம் இருக்குது. இந்த பழத்துக்கு மேலே சின்ன சின்ன முள்ளு மாதிரி ஒன்று இருக்கும். இது சொனைன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த சொனையை வந்து நீக்கிடணும். இல்லைன்னா அண்ணாக்கில் கொண்டு போய் குத்திக்கும். இந்த அண்ணாக்கு இருக்கு இல்லையா, அண்ணாக்கு இங்கே போய் அதை குத்திக்கும். ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இது பண்ணும். அதனால் என்ன பண்ணோம், இப்படி பழத்தை வந்து அழுத்தி தேய்ச்சி உடஞ்சிரும். இப்படி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு உதனோம்னா பழம் ரெடி. சரிங்களா? அந்த பழத்தை அங்கேருந்தே சாப்பிடலாம் வாங்க. இப்போது நிறைய முசுமுசுக்கை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் முசுமுசுக்கை பழம் பழத்து இருக்குது பாருங்கள். சாறு முழுகிட்டேன். சாறு இது விதைகள். இந்த விதைகளை இப்படியே தூவி விட்டா இது கொடியாக வந்துடும். ரொம்ப சிம்பிளுங்க. இனிமேல் உங்களுக்கு சளி பிடிக்கூடாது, ஆஸ்துமா வீசிங் வரக்கூடாது, சைனஸ் பிரச்சனை வரக்கூடாது. ஒரு டெஸ்ட் அலர்ஜி பற்றாக அடுக்கு தும்பல் வருது, சளி அதிகமாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது. நான் சொன்ன இந்த மூலிகைகளை எடுத்துவாங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்கள் பார்க்குற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் அனைவரையும் பாருங்க. தயவு செஞ்சு இது மாதிரி இயற்கையான மூலிகைகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க தான் சொல்கிறேன். இனி சளி பிரச்சனையா கவலை வேண்டாம், சளி சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலை வேண்டாம், அடுக்கு தும்பல் இருக்கா கவலை வேண்டாம், ஒரு ஒட்டடை அடிச்சாக்க அடுக்கு தும்பல் வருதா கவலை வேண்டாம். இது மாதிரி இயற்கையான மூலிகைகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. சளிக்கு சவால் வர அநேகமான மூலிகைகள் இருக்குது. அது மருத்துவ ஆலோசனை பண்ணி பயன்படுத்தி பாருங்க. இல்லைனா நான் சொன்ன இந்த மூலிகைகள் தாராளமாக எங்கே வேணாலும் கிடைக்கும். ஒரு கீரையாவோ, ஒரு குழம்பாவோ, ஒரு சட்னியாவோ, தயவு செஞ்சு ஒரு சூப்பாவோ, ஒரு ரொட்டியாவோ, ஒரு அடையாவோ, ஒரு தோசை மாவு போட்டோ தயவு செஞ்சு சாப்பிடுங்களா தான் சொல்ல வரேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.